நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி மோட்டார் சைக்கிள்ஸ் எடுத்திருக்கக்கூடிய புதிய முயற்சி, புதிய திட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து சுசுகியை பொறுத்த வரைக்கும் கார்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாருதி சுசுகி அப்படிங்கிற பேரில் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. டூ வீலர் அப்படிங்கிறப்ப சுசுகிங்கிற நேமில் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. கார்களில் மாருதி சுசுகியை அடிச்சிக்க முடியாது. பல வருஷங்களாக நம்பர் ஒனில் வந்து இருக்காங்க. அதுவே டூ வீலர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்பர் ஒன் இடத்துக்குலாம் வந்து சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ், டிவிஎஸ் இந்த 4 நிறுவனங்களுக்கு அடுத்த இடத்துல வேணும்னா சுசுகி வந்து வரலாமே தவிர அந்த 4 இடத்துக்குள்ளே அவங்களால வந்து என்டர் ஆகவே முடியலை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே வந்து எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. 2030க்குள்ளே வந்து 50க்கும் மேற்பட்ட 50% மேலே ஃபுல்லாக எலக்ட்ரிக் வாகனங்களா, இப்போ எப்படி பெட்ரோல் டீசல் வாகனங்கள் இருக்கோ இதேமாரி வந்து 50% மேலே எலக்ட்ரிக் வாகனங்களாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் எல்லா நிறுவனங்களுமே வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாருதி சுசுகி நிறுவனம் வந்து டொயோட்டா கூட சேர்ந்து அவங்களும் வந்து எலக்ட்ரிக் காரை வந்து விற்பனை பண்ணணும், விற்பனைக்கு கொண்டு வரணும், புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும்னு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பஜாஜ் நிறுவனம் வந்து செட்டாக்கை வந்து திரும்ப கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே வந்து சுசுகி ஸ்கூட்டர்களுக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ பைக்குகள் அப்படின்னு வரும்பொழுது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சுசுகி, ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஹோண்டா மற்றும் டிவிஎஸ் இந்த 2 ஸ்கூட்டர்களுக்கு அடுத்த இடத்துல வந்து சுசுகி நிறுவனத்துடைய ஸ்கூட்டர்கள் தான் அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் சூழலில் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள், எலக்ட்ரிக் பைக்கை பயன்படுத்தி மார்க்கெட்டில் தங்களோட இடத்த வந்து இன்னும் முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக புதிய பிளான் பண்ணியிருக்காங்களா. அது என்ன பிளான் அப்படின்னா மாருதி சுசுகியுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்திக்கிறது. ஏற்கனவே மாருதி சுசுகிக்கு இந்தியா முழுக்க நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது, நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ வந்து இப்போ சுசுகி மோட்டார் சைக்கிள்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா மாருதி சுசுகியுடைய எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்திக்க போகிறாங்களா. ஸோ கார்களில் வந்து எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த தொழில்நுட்பங்களை வந்து பைக்குகளே வந்து கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி அவங்களுடைய டீலர்ஷிப்பு ஃப்யூச்சரில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ எலக்ட்ரிக் பைக்கோ இருக்குன்னா சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நெட்வொர்க், அவங்களுடைய கார்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் போட்டு அதேமாதிரி சர்வீஸ் இந்த மாதிரி அவங்களுடைய நெட்வொர்க் எல்லாத்தையுமே டூ வீலருக்கும் வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக புதிய முயற்சி வந்து கையில் எடுத்திருக்காங்களா. 2020 பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கார்களில் தங்களை நிலைநிறுத்திக்கிட்ட மாதிரி டூ வீலர்லையும் வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வரதுக்காக புதிய முயற்சியை வந்து சுசுகி மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வெற்றி அடையுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.